வணக்கங்க நண்பர்களே. என்னடா ஏதோ நைட் டைம் ட்ராவலாக தெரியுது அப்படின்னு பார்க்கலாம். ஆமாங்க நண்பர்களே, நம்ம தோட்டத்துக்கே பார்த்தீங்கன்னா இந்த இரவு நேரத்தில் வந்து போயிட்டுருக்குறோம். அது பைக்கில் தான் போயிட்டுருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு வேலை இருக்குங்க. அப்படி என்னடா வேலை அப்படின்னு பார்க்குறீங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கை வந்து ஓரம் கட்டிட்டு நடந்தா போய் வைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தோட்டத்துக்கு போகிற வழியில் ஒரு பாலம் போட்டிருக்கோம். அந்த பாலம் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறனால மழை வந்து ஃபுல்லாக சேராகி கிடக்குது. அதனால் அதை கிராஸ் பண்ண முடியாது. நம்ம திண்டு மேலே ஏறி தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு, நானும் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம தம்பி ஒருத்தர் இருக்கார் பக்கத்தில். அவரும் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். அவர் தான் அதில் முக்கியமான ஆள். என்னடா அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்மளோட கோழி இருக்குது பார்த்தீங்களா, கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா கரட்டு, வெள்ளைக்கழிச்சல் போன்ற சில நோய்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் தம்பி வந்து பார்த்திங்கன்னா நிறையா கோழியில் வச்சுக்கிற அப்படி இந்த கோழிக்கு வைத்தியம் பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்ப்போம் அப்படி. அதனால் லசோட்டா மெடிசின் இருக்குது பார்த்தீங்களா, அதை வாங்கிட்டு வந்து அந்த ட்ராப் மாதிரி தாங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கண்ணில் ஒன்று மூக்கில் ஒரு சொட்டுங்க ஊற்றிட்டோம்னா உங்களுக்கு வந்து அந்த கரட்டு நோயாகட்டும், வெள்ளை கழிச்சல் ஆகட்டும், இதெல்லாம் கொஞ்சம் குணமடங்கும் அப்படின்னு சொன்ன அப்படி தம்பி. அதனால் தம்பியே கையோட கூட்டிகிட்டு போய் நம்ம ஒவ்வொரு கோழியில் கிட்டத்தட்ட நம்ம கிட்ட 10 உருப்படி பக்கம் கோழிக சேவலுக்கு இருக்குது. இதெல்லாம் பட்டா குஞ்சுங்க. அதனால் வந்து இதிலெல்லாம் எப்படியோ சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஊற்றி விட்றலான்ட்டு போயிடுவேன். ஏன்னா இயற்கை மெடிசின் வந்து பண்ணுவோம். ஆனால் இயற்கை மெடிசின் பண்ணாலுமே இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அத்தியாவசியமாக போயிடுச்சுங்க இந்த இங்கிலீஷ் மெடிசினு. அதனால் இங்கிலீஷ் மெடிசன் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஊற்றி விட்டாச்சுங்க. அப்புறம் ஊற்றி விட்டுட்டு நானும் தம்பியும் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் வீட்டுக்கு.